அமலாக்கத்துறை ஆய்வு செய்த பிறகு வழக்கு நடப்பதால் தமிழ்நாட்டில் மணல் குவாரிகள் மூடப்பட்டுள்ளன. விவரங்களை தருகிறார் செய்தியாளர் ரவிக்குமார். ரவிக்குமார், இது குறித்து கூடுதல் விவரங்கள். ஜெனிபர், அதாவது கடந்த ஆண்டு 2013ஆம் ஆண்டு 9ஆம் மாதம் மணல் குவாரிகளில் முறைகேடு நடப்பதாக அமலாக்கத்துறைக்கு தகவல்களை அடுத்து தமிழகத்தில் உள்ள அமலாக்கத்துறை தமிழகத்தில் உள்ள 26 புதியதாக திறக்கப்பட்ட மணல் குவாரிகளில் சோதனை நடத்தியது. இந்த சோதனைக்கு அப்புறம் மணல் குவாரிகள் அனைத்து மூடப்பட்டுள்ளன. இந்த மணல் குவாரிகள் மூடப்பட்டுள்ளதால் பல்வேறுமான பிரச்சனைகள் ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக மணல் விலை கிடைக்காததால் எம்சான் விலை இரட்டிப்பு விலை வருது. குறிப்பாக 2000 4000 ரூபாயாக மணல் எம்சான் விலை விற்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் மணல் லாரி உரிமையாளர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். நம்மிடம் மணல் லாரி உரிமையாளர்கள் தமிழ்நாடு மாநில தலைவர் எழுந்துள்ளார். இது குறித்து அவரிடம் கேட்டிருக்கோம். சார் வணக்கம். தமிழகத்தை இந்த மணல் குவாரி மூடப்பட்டுள்ளதால் ஏற்பட்ட பிரச்சனை. அதாவது பாத்தீங்கன்னா 2003ஆம் ஆண்டுக்கு முன்பு தமிழகம் முழுவதும் தனியார் தான் மணல் குவாரி, அதாவது ஒரு வருவாய் வட்டாட்சியர் அலுவலகத்துல ஒரு ஏல வைப்பாங்க. தனியார்ல ஒரு சிண்டிகேட் போட்டுக்கிட்டு குறைந்த விலைக்கு எடுத்துட்டு போய் கொள்ளையடித்தார்கள். அரசுக்கு வருவாய் கம்மியா வந்தனால முன்னாள் முதல்வர் மாண்புமிகு ஜெயலலிதா அம்மா அவர்கள் 2003ஆம் ஆண்டு மணல் குவாரி முழுவதும் அரசே பொதுப்பணித்துறை மூலம் நேரடியா நடத்தப்படும் ஜிஓ போட்டாங்க. ஜிஓ போட்டு ஒரு யூனிட் மணல் 310 ரூபாய், அதாவது 6 வீலருக்கு 2 யூனிட் மணல் 620 ரூபாய்க்கும், டாரஸ் 10 வீலர் லாரிக்கு 3 யூனிட் மணல் 930 ரூபாய்க்கு கொடுத்தாங்க. கேஷா நேரடியா பணத்தையே வாங்கிக்கிட்டு அங்க பொதுப்பணித்துறை அதிகாரிகள் இரவு நேரம் 6 மணிக்கு குவாரி முடிச்சுட்டு போறப்ப வழியில சில டைம்ல என்னன்னா அங்க இருக்கின்ற சில பேர் அடித்து பணத்தை எல்லாம் ஏகிட்டு குடிக்கிட்டு போயிட்டாங்க. அதனால பணம் பாதுகாப்பு இல்லைன்றக்காக வங்கி வரைவோலை கொடுத்து மணல் வாங்கிக்கலாம்னு அறிவிச்சாங்க. அப்ப அதே 620க்கும் 930க்கும் வங்கி வரைவோலை கொடுத்து மணல் எடுத்துக்கிட்டு வந்தோம். இது தொடர்ந்து நடைமுறையில் இருந்தது. அதன் பிறகு உள்ளூர்லாம் எங்கெங்கெல்லாம் மணல் குவாரி ஓடுதோ காவிரி கரையோர உள்ளூர் வாசிக்கெல்லாம் லாரிலாம் எனக்கு முன்னுரிமை கொடுக்கணும், எங்களுக்கு தான் முதல் மணல் போடணும் அப்படின்னு அங்கங்க பிரச்சனை பண்ணி பிரியாரிட்டி அடிப்புல முன்னுரிமை மணல் எடுத்ததுனால தமிழகத்துல வெளிமாநில இருந்து வர்ற லோடெல்லாம் அவங்களுக்கு லோடு கிடைக்காம போல பெரிய பிரச்சனை, லாண்ட் ஆர்டர் பிரச்சனை உருவாயிடுச்சு. அதனால 2014ஆம் ஆண்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் எங்க சம்மேளனத்துக்கு ஒரு ரிட் மனு தாக்கல் செய்தோம். ஆன்லைன்ல மணல் போடணும், இணையதள பதிவு மூலம் முறையாக பதிவு செய்யப்பட்டவர்களுக்கு முன்னுரிமை இல்லாமல் வரிசை அடிப்படையில் வழங்கப்பட வேண்டும் சொன்னோம். அது நடந்துகிட்டு இருக்கப்ப முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா இறந்து விட்டார்கள். மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி தமிழகத்துடைய முதல்வராக பொறுப்பேற்றார். அவரை நேரில் சந்தித்து கோரிக்கை வைத்தோம் ஆன்லைன்ல போன்னு. 1/7/2017 முதல் தமிழகம் முழுவதும் நடைபெற்ற அனைத்து குவாரிகளிலும் இணையதள பதிவு மூலம் மணல் வழங்கப்படும் அறிவித்து மணல் வழங்கினாங்க. அதுக்குன்னு ஒரு IAS ஆபீசர் இப்ப கடலூர் மாவட்ட ஆட்சியர். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ரவிக்குமார்.